இப்போ மிகைக்கால் நிலையை பொறுத்தவரை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது இது ரெண்டு தான். மிகைக்கால் நிலை ஆல்பா ஈக்குவல் டு 1% ஆர் 5%. 1% இருக்கலாம், இல்லாட்டி 5% இருக்கலாம். அடுத்து மாதிரி பண்பளவை, இதுதான் ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலாவை பாருங்கள். இது வந்து டி நாட்னு எடுக்கலாம், இங்கே கேபிட்டல் டீன்னு போட்டிருக்கோம், டி நாட்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் பை ரூட் என், இது வந்து டி பரவலுக்கு. இப்போ எப்படி இது டி பரவலா இல்லை இயல்நிலை பரவலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த எண்ணுடைய அளவு 30 விட குறைவாக இருந்துச்சுன்னா, இப்போ 24 இருக்கலாம், 25 இருக்கலாம், 5 இருக்கலாம், அப்படி 30 விட குறைவாக 29 இருக்கலாம், 30 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது டி பரவல். இதுக்கு முன்னால் பார்த்துருப்போம் n ஈக்குவலன்ட்டு n ஆஃப் 0,1 அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருப்போம். அப்போ அது வந்து இந்த எண்ணுடைய அளவு வந்து 30 விட அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இது 30 விட எண்ணுடைய அளவு 30 விட குறைவாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எழுதப்படும். அங்கே இசட் நாட் அப்படின்னு குறிச்சிருப்போம், இங்கே வந்து டி, அதாவது டி நாட் அப்படின்னு குறிப்போம். இப்போ இது கணக்கீடு. இதற்கான மதிப்புகளை வந்து இதில் அப்படி பிரதியிடணும். பிரதியிட்டு ஒரு மதிப்பு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த திட்ட விளக்கம் கொடுத்துருக்க மாட்டான். அப்போ இருக்கக்கூடிய மாதிரி அளவுகளை பயன்படுத்தி திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் 1/n-1 சிக்மா i equal to 1 to n ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு எஸ், அதாவது திட்ட விளக்கம் கிடைச்சிடும். அப்போ அதை வந்து இதில் பிரதியிட்டோம்னா நம்ம அதுக்கான மதிப்பு டி நாட்டினுடைய மதிப்பு கிடைச்சிடும். அடுத்து வந்து தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு. தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு இதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அங்கே மாற்று கருதுகோளில் 3 நிலை சொல்லியிருக்கோம். எந்த நிலை போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல இருப்போம். முதல் நிலை போட்டிருந்தோம் அப்படின்னா மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா டிஇ இந்த மதிப்பு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா டி பரவல் அட்டவணை வந்து புக்கினுடைய கடைசி பக்கத்தில் இருக்குது, அதுலேருந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு வந்து நான் தருவேன். இப்போ இதில் பாருங்கள், Tn-1, ஆல்ஃபா பை 2. இப்போ ஆல்பா வந்து 5% இருந்துச்சுன்னா அதில் பாதி வந்து 0.025 அப்படின்னு போடுவோம். அதே 1% இருந்துச்சுன்னா 0.005 அப்படின்னு போடுவோம். அதற்கான மதிப்பை வந்து நம்ம அட்டவணையில் கண்டுபிடிப்போம். எண் வந்து எவ்வளவோ அதுக்கேற்ற அதிலேருந்து ஒரு மதிப்பை கழித்து அதையும் அங்கே பார்க்கணும் அட்டவணையில். இப்போது ரெண்டாவது நிலை அதில் மாற்று கருதுகோளை போட்டிருந்தோம்னா மியூ கிரேட்டர் தென் மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா Tn-1, ஆல்ஃபா, ஆல்பானா 5%னா 0.05 அப்படின்னு போடணும். அடுத்து வந்து மாற்று கருதுகோள் வந்து மியூ லெஸ் தென் மியூ நாட் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா டிஇ என்ன இருக்கும் அப்படின்னா -n-1, ஆல்ஃபா இப்படி போடணும். சரி, கடைசியாக முடிவு எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ மாற்று கருதுகோள் வந்து மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே மறுக்கு விதி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது மறுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எழுதணும்னா அதுக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ மாடுலஸ் டி நாட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு Tn-1, ஆல்பா பை 2. அப்போ டி நாட் வந்து மைனஸ் வேல்யூவாக வந்திருந்தால் கூட நம்ம மாடுலஸ் போடும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த டி நாட்டினுடைய மதிப்பு டீனுடைய மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ ஹெச் நாட் மறுக்கப்படுகிறது அப்படின்னு எழுதணும். அதே மியூ கிரேட்டர் தன் மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, மாற்று கருதுகோள் அப்படின்னு இருந்துச்சுன்னா டி நாட்டினுடைய மதிப்பு வந்து இந்த டி பரவல் அட்டவணை மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஹெச் நாட் மறுக்கப்படுகிறது அப்படின்னு போடணும். அதே இது மியூ லெஸ் தென் மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா டி நாட் மைனஸ் டி ஆல்பா பை Tn-1, ஆல்ஃபா. அப்போ இந்த டி நாட்டினுடைய மதிப்பு தீர்மானிக்க டீனுடைய மதிப்பை விட குறைவாக இருந்துச்சுன்னா ஹெச் நாட் மறுக்கப்படுகிறது. அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா ஹெச் நாட் ஏற்கப்படுகிறது அப்படின்னு இதை கணக்க முடிக்கணும். இதுதான் இதற்கான படிநிலைகள். இந்த படிநிலைகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
இதற்கான கணக்குகளை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இதே நிலை தான் இதுக்கு முந்தின பாடத்துலையும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.